பாஜக மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில். என்னன்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாக் விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி ஊழலை கண்டித்து பிஜேபி தலைவர்கள் எல்லாம் இன்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். போராட்டம் நடப்பதற்கு முன்பே எல்லோரையும் கைது செய்து விட்டார்கள். அநேகமாக சாயங்காலம் விட்டுருப்பாங்க. பெருசாக போடுவாங்க, அண்ணாமலை கைதுன்னு. சாயங்காலம் பார்த்திங்கன்னா அவர் இங்கே வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பார். என்னையா கைதுன்னாங்கன்னா, இந்த கைதுன்னா அப்படி கூட்டிகிட்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுருவாங்க, ஜெயிலில் போட மாட்டாங்க. எல்லா பத்திரிக்கை டிவியும் கைதுன்னு போடுவாங்க, சாயங்காலமாக திருப்பி அனுப்பிடுவாங்க. உடனே இவங்களும் என்னென்னா விளம்பரத்துக்காகத்தானே போராட்டம், என்னை கைது பண்ணி ஜெயிலுக்கு கடைனா ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. இவங்களும் பத்திரிக்கையில் வந்துருச்சு கைதுன்னு, நமக்கு விளம்பரம் கிடைச்சிருச்சுன்னு வந்துடுவாங்க. இப்படி தான் இந்த கேலிக்கூத்து. அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய அத்தனை போராட்டமும் நம்ம ஏமாற்றுவதற்காக நடக்கின்ற கேலிக்கூத்து. கைதும்பாங்க, சாயங்காலம் எல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. அப்படி நடந்த பாஜக நடத்திய போராட்டம் இது. ஊழலை கண்டித்து போராடினாங்க. ரைட்டு, ஊழல் இதில் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு யார்கிட்ட சொல்கிறீங்க? ஸ்டாலின்கிட்ட சொல்கிறீங்களா? சமீபத்தில் உங்கள் அமலாக்கத்துறை தானே வந்து எல்லாத்தையுமே சோதனை செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போனாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அறிக்கை விட்டாங்க. அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? உங்கள் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை தானே நடவடிக்கை எடுக்கணும். பார்லையும் மற்ற இடங்கள்லையும் டாஸ்மாக் கடைகள்லேயும் அவ்வளவு தில்லுமுள்ளு நடக்குது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேர் குடிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து நூற்றுக்கணக்கான கோடி வியாபாரம் நடக்கும், நூற்றுக்கணக்கான கோடி. ஆனால் வந்துக்கிட்டு வெறும் 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சோதனை செஞ்சோன்னு போயிட்டாங்க. பாரில் சோதனை செஞ்சாங்களா? மணமகள் மன்றம்னு வச்சுருக்காங்களா, அங்கே சோதனை செஞ்சாங்களா? எங்கே ஊழல் நடக்குதோ அங்கே பூரா விட்டுட்டு போயிட்டாங்களே. இது எதை சோதனை பண்ணாங்கன்னு செந்தில் பாலாஜி கேட்ட உடனே நம்ம ஊழல் அவங்க யாரும் கிட்டக்கே வரலன்னு சொல்லி எவ்வளவு தைரியமாக, எவ்வளவு இதுவாக பேட்டி கொடுக்குறாரு. நடவடிக்கை எடுங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு உங்களை கேள்வி கேட்குறாருங்க. ஆக நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் நீங்களே போய் போராட்டம் பண்ணிங்கன்னா யாரை எதிர்த்து போராடுறீங்க? அதனால் உங்கள் அமலாக்கத்துறையிட்ட சொல்லுங்கள், 1000 கோடி பிடிச்சிட்டு போனோம் இல்லையா, ஸ்டாலினை கைது பண்ணு, முதலமைச்சருங்கிற முறையில், மந்திரிங்கிற முறையில் செந்தில் பாலாஜியை கைது பண்ணுங்க. மறுபடியும் செந்தில் பாலாஜியை கொண்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து எப்படிடா ஊழல் பண்ணுறீங்க, இந்த ஊழல் பண்ணலாம் ஸ்டாலின் குடும்பத்துக்கு எப்படி போகுதுன்னு கேளுங்க. ஸ்டாலின் சொன்னார்ல, எனக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவர், அதனால தான் அவருக்கு மந்திரி பதவி திருப்பி கொடுக்குறேன்னு. அந்த விசுவாசத்துக்கு பொருள் என்ன? அந்த விசுவாசத்துக்கு அர்த்தம் என்ன? இவர்களுக்குள் நடக்கும். அவங்க மனைவிட்ட போய் தான் எல்லாம் கோடியாக குமிக்கிறாங்க. எல்லாமே நல்லா தெரியுது. திமுக தலைவர்கள் மத்தியில் எல்லாம் பேசும் பொருளாக இருக்குது. திமுக தலைவர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க? இந்த செந்தில் பாலாஜியை வச்சுக்கிட்டு இந்த ஆள் பண்ணுற கூத்து, நம்ம சீனியர்கள் எல்லாம் விட்டுட்டு இவனுக்கு ஆட்சியவே கவுத்திடுவான்னு பேசுகிறாங்க. ஆக இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அமலாக்கத்துறை வர்றாங்க, அப்படி பார்க்குறாங்க, அதோடு போயிடுறாங்க. செந்தில் பாலாஜியை கைது பண்ணதோடு அந்த ஏற்கனவே கைது பண்ணது ஓட்டுக்கு, அதாவது பணத்தை வாங்கி கொண்டு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தினதாக ஒரு மோசடி பண்ணிவிட்டு அசோக்கை பிடிச்சாங்க. 300 கோடின்னாங்க. அசோக்கு 300 கோடி வீடு இருக்குன்னாங்க. அசோக்கை இன்றைக்கி வர கைது பண்ணலை. அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? நீங்கள் தான். போராட்டம் யாரை எதிர்த்து பண்ணணும்? உங்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணுங்க, உங்கள் அமலாக்கத்துறையை எதிர்த்து பண்ணுங்க. அந்த அமலாக்கத்துறையை கையில் இருக்கக்கூடிய அமித்ஷாவை எதிர்த்து போராடுங்க. நீங்கள் சும்மா போராடி கைது பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? நேற்று ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறார், ஆதாரத்தோடு பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாராய முதலாளிகள் கம்பெனி வச்சு நடத்துகிறாங்களே, அவர்களிடமிருந்து திமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு, பாஜகவின் முக்கிய புள்ளிகளுக்கு லஞ்சமாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறார். அண்ணாமலைக்கும் அந்த லஞ்ச பணம் போகுதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே வந்தது, இந்த செய்தி. இப்போ ஒருத்தர் சொல்கிறார், பாஜக தலைவர் யாரும் வாயை திறக்கலை. சொல்லுங்கள், டாஸ்மாக் ஊழல், டாஸ்மாகில் வரக்கூடிய எந்த பணத்தையும் நாங்கள் லஞ்சமாக பெறவில்லை, அண்ணாமலை உள்பட. சொல்லுங்கள், மறுங்க. இதுக்கு முன்னாடி என்ன செய்தி தெரியுமா? செந்தில் பாலாஜியை கைது செய்தவுடன் அத்தனை திமுகவின் மூத்த அமைச்சர்கள்லாம் நடுங்கி போய்
அண்ணாமலைக்கு வந்து பணத்தை கொடுத்து தயவு செய்து எங்களை எதுவும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி திமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மந்திரிகள் தரப்பில் பேசும் பொருளாக வந்தது. ஸ்டாலினே அதை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர்னு இந்த சும்மா அந்த மீடியாவில் வச்சு பேசுகிற ஆளுக்கே 710 கோடி KN நேரு பணம் கொடுத்துருக்காரு. எப்படின்னா என்னை பற்றி பேசாதுன்னு. அப்போ என்னை எதுவும் அமலாக்கத்துறையில் மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லி பாஜக தலைவர்கள் அத்தனை முக்கியமானவர்களுக்கு பணம் வந்து திமுக அமைச்சர்கள் கொடுத்தார்கள்ங்கிற செய்தி வந்தது. ஏவா வேலுவெல்லாம் பணம் கொடுத்துருக்காரு, KN நேரு பணம் கொடுத்துருக்காரு அண்ணாமலைக்கு உட்பட அப்படிங்கிற செய்தி வந்தது. இதுக்கெல்லாம் அண்ணாமலை உட்பட பாஜக தலைவர்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். டிஎம்கே ஃபைல் 1 டிஎம்கே ஃபைல் 2ன்னு கொடுத்தீங்கல்ல, அதில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறத சொல்லுங்கள், நடவடிக்கை எடுக்க வைங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி போய் போராடுறீங்க, ஊழலத்தை எது போங்கிறீங்க, அங்கே கருணாநிதிக்கு போய் நாணயம் வெளியிடுறீங்க, கலைஞர் ஐயா அவர்கள்னு கையெடுத்து கும்பிடுறீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆக நீங்கள் வந்து திமுக செய்யும் அத்தனை ஊழலுக்கும் நீங்கள் துணையாக இருக்கிறீர்கள்ங்கிறது தான் மக்களுடைய வந்து கணிப்பு. இன்றைக்கி போயிட்டு அதை எதிர்த்து போராடணும், கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாடு மக்களை பிஜேபியும் பிஜேபி தலைவர்களும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் உங்கள் மீது உள்ள சந்தேகம். அதனால் பிஜேபியின் இந்த போராட்டம் நாடகம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நீங்கள் உண்மையிலேயே ஊழலை ஒழிக்க வேண்டுமென்றோ திமுகவை ஒழிக்க வேண்டுமென்றோ என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கூட்டணி கட்சி அவரோட உடைக்கிறீங்க. ஏன் திமுக உடைங்க? அதிமுக உடைக்கிறதா நீங்கள் உடைக்கிறதா செய்தி வருது. அது உண்மையோ பொய்யோ தெரியல. இதே வேகத்தை திமுகவில் காட்டுங்க. ஆக பாஜகவும் திமுகவுடன் சேர்ந்து இரட்டை வேடம் போடுறாங்க. இந்த அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாகில் இவ்வளோ பிடித்ததெல்லாம் நடிப்பு. இதில் எந்தவித நடவடிக்கையும் இருக்காது. வெறும் போராட்டத்தை பண்ணி கொண்டு நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் பாஜக நடத்திய இந்த போராட்டத்தை நாம் யாரும் கண்டுகொள்ளக்கூடாது. இவர்கள் நம்ம ஏமாற்றுகிறார்கள்ங்கிறது தான் எங்களுடைய கருத்து. உண்மையிலே உங்களுக்கு ஊழலுக்கு நீங்கள் எதிரானவர்கள் என்றால் எல்லாத்தையும் கைது செய்யுங்க.